வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் சதிச்செயலை அரங்கேற்றுவதாக தேர்தல் ஆணையம் மீது குற்றம் சாட்டியிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பீகாரில் தமிழர்கள் குறித்து முன்வைத்த விமர்சனத்தை தமிழ்நாட்டில் பேசுவதற்கு தைரியம் உள்ளதா என்று பிரதமர் மோடிக்கு சவால் விடுத்திருக்கிறார். தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் பேசிய அவர், தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள சூழலில் உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினார். பீகார்ல இதை செஞ்சப்போ தொடக்கத்திலேயே தமிழ்நாட்டிலிருந்து முதல் எதிர்ப்பு குரலை நாம தான் பதிவு செஞ்சிருக்கிறோம். பீகார் மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றும் சில மாநிலங்களையும் செய்ய நினைக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தத்தான் நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை நேற்றைக்கு கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காத எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரட்டை வேடம் போடுகிறார் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். பாஜக எப்படிப்பட்ட சதி செயல் செய்தாலும் தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என்றும் அந்த ஆத்திரத்தில் தான் தமிழர்கள் குறித்து பீகாரில் வெறுப்பு பேச்சை மோடி பேசியிருப்பதாகவும் முதலமைச்சர் சாடினார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் இதில் கூட இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறார். பாஜகவுக்கு பயந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார். அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இன்று பத்திரிகையில் நீங்கள் பார்த்திருக்கலாம். எதை காட்டுகிறது? தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையில் பழனிசாமி அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது தான் இது காட்டுகிறது. ஆனால் அவரால் வெளிப்படையாக இதை எதிர்க்க முடியல. தான் பாஜகவுடைய பாதம் தாங்கி பழனிசாமி என்பதை நொடிக்கு ஒரு முறை அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சி மீது தமிழ்நாட்டு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.